வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்துப் பாலில் காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் காதல் சிறப்புரைத்தல். குறள் 1130. உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். காதலர் எப்போதும் என் உள்ளத்தில் மகிழ்ந்து வாழ்கின்றார். ஆனால் அதை அறியாமல் பிரிந்து வாழ்கின்றார். அன்பில்லாதவர் என்று இந்த ஊரார் அவரை பழிப்பர். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். என் உள்ளம் இறைவன் உவந்து இருக்கக்கூடிய இடம், பகைவர்கள் வர முடியாத இடம். எனவே அப்பகைவர்கள் பழித்துரைப்பர். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். என் உள்ளம் இறைவன் உவந்து இருக்கக்கூடிய இடம், பகைவர்கள் வர முடியாத இடம். எனவே அப்பகைவர்கள் பழித்துரைப்பர். ஒரு சிறிய விளக்கம். அன்பு உள்ள நெஞ்சில் இறைவன் குடிகொள்வான். அன்பிலார் நெஞ்சில் இறைவன் தன்னை வெளிக்காட்ட மாட்டார். எனவே பகைவர்கள், அதாவது அன்பில்லாதவர்கள், பழிச்சொல் உரைப்பர். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.